என்னதான் உன்னோட பிரச்சனைன்னு பிரஸ்காங்க கேள்வி கேட்கணுமா? சீமான், 2023 எதுக்கு நீ வந்து 50,000 ரூபாய் போட்ட? உன்னோட மதவ செலவும் இருக்கான் இல்லையா, 1 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்ட எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினா இல்லையா, அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வழக்கு கொடுத்துருக்கேன். நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதரச செலவம் வந்து காப்பாற்றி விட்டுட்டு இருக்கடா? எதுக்கு மதரச செலவம் வந்து காப்பாற்றி விட்டுட்டு இருக்க? நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு. அப்ப எதுக்கடா என்கிட்ட வீடியோஸ் வாங்கினீங்க? எதுக்கு வீடியோஸ் வாங்கினீங்க? நீ வாங்கி வைப்ப, அப்ப நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன், அப்புறம் உங்க ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மெட்டுவாங்க. இதுக்குள்ளேயே நான் சாகணுமா? நீ ஆம்பளையா இருந்தா வந்து இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான், அநாகரிகமா பேசாத. 2008 வெறும் 6 மாசம் தான் வந்து பழகினா. அப்ப எதுக்கு வந்து 2011 வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? 2011 நீங்களாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆஃபீஸ்ல. இந்த அசிங்கமா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதண்ணே. நீ பேசுறனா உன்னை விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும். சும்மா டிராமா போடாத, டிராமா போடாத. நேற்று வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன். நேற்று தானே சொல்றேன், ஆமா நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு மதுரை செல்வம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான்? எதுக்கு நீ வந்து எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அமிச்ச? எதுக்கு எங்க கிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்கடா நீ முதல்ல 50,000 ரூபாய் போட்டுட்டு எதை மதுரை செல்வம் வந்து புஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தான்? இதெல்லாம் வந்து அங்க பதில் சொல்லு. முதல்ல நீ வந்து ஒண்ணுமே போடாம உட்காந்து பொண்டாட்டின்னு பம்பனிய, அதுக்கு என்ன பதில் சொல்றா? அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத. கேவல பிடிச்ச பொம்பளையா ஒன்னே மாதிரி ஒரு துப்புக்கட்ட நாய் கூட வாழ்ந்த பாரு. நான் தாண்டா, எனக்கு தாண்டா வந்து கேவலம். ஒன்னே பெருசா வேணும், பெரிய ஆள் மாதிரி பேசாத.